அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 291. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் என்றால், வாய்மை அல்லது உண்மை எனப்படுவது என்னவென்றால், யாதொன்றும் தீமை இல்லாத என்றால் மற்றவருக்கு எந்த ஒரு தீமையையும் விளைவிக்காத. சொலல் என்றால் சொற்களை சொல்லுதல். அதாவது வாய்மை அல்லது உண்மை எனப்படுவது என்னவென்றால், மற்றவருக்கு எந்த ஒரு தீமையையும் விளைவிக்காத சொற்களை சொல்லுதலே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் மனித வாழ்வின் அடிப்படையான பண்புகளை விளக்குவதால் அது வான்மறை என்று அழைக்கப்படுவதாக அறிகிறோம். ஒருவரின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற பிறருக்கு தீமை பயக்காத சொற்களே, இனிமையான சொற்களே வாய்மை என்று அழைக்கப்படும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நற்குணங்களிலே சிறந்ததொரு நாயகன், மற்றவர்களிடம் நீங்கள் எப்படி பேசி பழக வேண்டும் என்று குழந்தைகளிடம் எடுத்துக் கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த பண்புமிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், பச்சிலம் குழந்தைகளே, நீங்கள் பச்சை கிளிகள் பேசுவது போல பிறர் மனதை கொள்ளை கொள்கின்ற வகையிலே, மகிழ்ச்சி படுத்துகின்ற வகையிலே கொஞ்சம் மொழிகளை, உள்ளத்திலிருந்து வருகின்ற உண்மை மொழிகளை பேச வேண்டும். இளம் குயில்கள் போல அருமையாக ஆனந்தமாக பாடல்கள் பாடி நீங்கள் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும். வாய்மை பேசுகின்ற வள்ளுவரினுடைய திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்வியல் கோட்பாடுகளை சிறப்பாக கடைபிடித்து என்றும் இளமையுடன் வாழுகின்ற சாகா வரம் பெற்ற திருக்குறள் போல வாழுங்கள். பிறர் மீது கோபத்தை வளர்த்து கொண்டால் அது ஒரு பாவமாகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து உயிரினங்கள் மீதும் உண்மையாக அன்பு செலுத்துதலே தெய்வீகமாகும் என்பதை உளமாறு நீங்கள் உணர்ந்து பிறருக்கு தீமைகள் இல்லாத சொற்களை பேசி மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்வதை போல இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த அருமை நாயகன் எடுத்துரைக்கின்ற அந்த வாய்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1969 வெளிவந்த நம் நாடு. வாலியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக அழகாக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாடு. லாலா லலா லாலா லலா லாலா லலா லாலா லலா. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும்.
கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, வாய்மை அல்லது உண்மை எனப்படுவது என்னவென்றால், மற்றவருக்கு எந்த ஒரு தீமையையும் விளைவிக்காத சொற்களை ஒவ்வொருவரும் தனது வாயிலிருந்து இனிமையாக சொல்லுதலே ஆகும் என்கிற வாய்மை என்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள இந்த திருக்குறளின் பொருளினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் வாய்மையுடன் பேசி, அதாவது இனிமையாக மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்காத வார்த்தைகளை பேசி வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 292. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.